வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுமார் 200க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், 100க்கும் மேற்பட்ட திரைப்பட இயக்குநர்கள் ஒன்றாக சேர்ந்து பாஜக அரசுக்கு எதிராக ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பென்றெல்லாம் அந்த கூட்டறிக்கையில் மிக காட்டமான வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு எதிரான இந்த படைப்புலகத்தின் காரணம் என்ன? இதுதான் இன்றைய விவாத களத்தின் தலைப்பு. எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் பாஜகவை எதிர்ப்பது ஏன்? இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களும், பாரதிய விகாஸ் சக்தி சார்பாக திரு எம் ராமமூர்த்தி அவர்களும், எழுத்தாளர்கள் திரு மகிழன் அவர்களும் திரு ராம்கி அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். திரு ராசி அழகப்பன், பாஜகவிற்கு எதிரான படைப்புலகத்தின் கோபத்திற்கு என்ன காரணம்? பாஜகவினுடைய தனிப்பட்ட எந்த எதிர்ப்பும் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பாஜகவினுடைய 5 ஆண்டு கால அரசாட்சி செய்த செயல்களின் மேலே அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அது எழுத்தாளர்கள் மட்டுமே விமர்சனம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவிற்கும் அது உடன்பட்ட சில கட்சிகளை தவிர பெரும்பான்மையான மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எதிர்த்து தான் இருக்குது. அதுக்கு தான் வாக்கு கேட்குறாங்க. பிஜேபியினுடைய அரசு 5 ஆண்டுகள் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று வாக்கு கேட்பது தான் தேர்தல். இல்லை, நீங்கள் செய்தது சரியில்லை என்று கேட்கிற பல கட்சிகள் ஒன்றாக இருந்து ஜனநாயக பொருளை ஏற்று நிற்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜெயிக்கிறது. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சாயம், உங்களை படைப்பாளியாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு அரசியல் சாயம் பூசுகிற மாதிரி இல்லையா? ஒரு எழுத்தாளன் என்பவனே மக்களின் பால் பேசுகிறவன் தான். மக்கள் மௌனமாக இருந்து உதவாங்கிட்டு இருந்தான்னாக்கா ஏன்டா உதவாங்கிற என்று எழுத்து மூலமாக கவிதையில் சொல்லுவான். சமூகத்தின் கண்ணாடி தான் எழுத்தாளர். கண்டிப்பாக நீங்கள் அதை மதிக்கலைன்னு சொன்னால் 5 வருஷம் கழித்து ஜனங்க நேரடியாக அடிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சுதந்திர போராட்ட காலத்தில் எல்லோரும் அடிமைப்பட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு சமைச்சும் போட முடியாமல், காசும் சம்பாதிக்க முடியாமல் எங்கேயோ இருந்த பராரியாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பாரதியார் தான் முதல்ல விடுதலை வேணும்னு கேட்டார். ஸோ யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் கேட்குறான்றதுக்காக அவர் சொன்ன செய்தியில் அர்த்தம் இல்லாமல் இல்லை, நாடு தலைவணங்கியது. நீங்கள் முதல்ல ஒரு கலைஞர்களை எப்படி பார்க்கணும்னா அரசியலாக பார்க்கவே கூடாது. நீங்கள் அரசியலாக பார்த்து அவனை ஒரு கட்சி சாயம் பூசிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஐயோ பாவம் தான். நீங்கள் என்ன சொல்லணும், அவன் விமர்சித்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கா, ஏன் கோபப்படுறான்? இதை நான் ஒத்துக்கிறேன். பட் இதை நீங்கள் மறுக்க முடியுமா? எந்த ஒரு எழுத்தாளருக்கும் எந்த ஒரு இயக்குனருக்கு பின்னாடி ஒரு அரசியல் அந்த சிந்தனை இல்லாமல் இந்த வார்த்தைகள் வெளிப்படுறதே கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு இயக்கத்திலேயோ ஏதோ ஒரு கட்சியிலையோ தன்னை இணைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க. நான் இல்லையே, நான் இப்போ இருக்கேன்னு வச்சுக்கலாம், எழுத்தாளர்னு வச்சுங்க. நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 40 ஆண்டுக்கு அரசியல் பார்க்குறேன். ஒரு பக்கம் திராவிட அரசியல் இருக்குது, ஒரு பக்கம் தேசிய அரசியல் இருக்குது, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சின்னு இருக்குது, பல வலதுசாரி இடதுசாரி எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து என்ன அருகாமையில் வருகிறவரிடம் என்ன நீதி நேர்மை இருக்கிறது என்று நான் வாக்களிக்கிறேன். அதனால் எனக்கு அரசியல் சாயம் பூச முடியாது. அது என்னுடைய உரிமை. அது என் எதிர்த்து கேட்பது என் உரிமை. அந்த உரிமையை அலோவ் பண்ணுறது தான் ஜனநாயகம். அதை தான் மோடி நம்மளே எதிராக நினைக்கிறாங்க. மோடி யாரும் எதிர்க்கல, மோடியினுடைய செயல்பாடு பூரா எதிர்க்கிறாங்க. ஏன்னா மோடி நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் மோடி நல்லவர், அப்போ செய்த செயல்பாடுகளில் தவறுன்னு ஆகிடும். எப்பயுமே எழுத்தாளர்கள் சொல்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கணும். எல்லாருக்கும் குறித்து வச்சுக்கணும். ஒரு அப்பா டேய் நீ போகிறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் பையனுக்கு சரியில்லைன்னு தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு தெரியும். அது மாதிரி தான் எழுத்தாளர்கள். இவங்கெல்லாம் ஜனநாயகத்தின் அதாவது ஒரு முகம் சொல்லுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். அந்த கோவம் தான் ஒரு யாராவது ஒரு அதிகமாக சொல்கிற போது இவன் இதாக பணம்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் சாயம் பேசுறீங்க. தயவு செய்து எழுத்தாளர் சார் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க. திரு ராம்கி, ராசி அழகப்பனுடைய இந்த கூட்டரை எப்படி பார்க்குறீங்க? அது பெரும்பாலும் ஆதரிக்கிறேன். ஆனால் என்னென்ன விஷயம்னா, அவர் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டிஸ், எழுத்தாளராகட்டும். இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டியா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்டு பார்ட்டியா? இன்ஃப்ளூயன்ஸ்டு பார்ட்டி ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா, நான் மற்ற அரசியல்வாதிகளை விட எழுத்தாளர் இயக்குநர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சில வார்த்தைகள் சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுது. கண்ணாடி தான் அவர்கள். அப்போ அந்த பொறுப்பு அவங்க நம்ம சொல்கிறோமே, அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த அசஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கூடுதலாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எழுத்தாளராகட்டும், சினிமா இயக்குநர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், அவங்க ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க ப்ரொஃபஷனல் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தான் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறார்கள். அப்போ அதுக்கான டைம், அந்த அசஸ்மெண்ட்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் எடுத்து சேகரித்த அதுதான் அவங்க சொல்ற செய்தி தான் கொஞ்சம் ஒரு பொறுப்பு, கூடுதல் பொறுப்போட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ஆகும்போது அவங்களுடைய கூற்றுக்கு எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்கும்? இல்ல வேலிடிட்டி இருக்குது ஆக்சுவலா. ஆனா என்னன்னா
பார்ட் டைம் ப்ரொஃபஷன் இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் சுமையும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான செய்திகள் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கான கூடுதல் பொறுப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சினிமா இயக்குநராகட்டும் உங்களாம் இருக்காங்க, இவங்க சொல்லும்போது நீங்கள் வந்து வெறும் எதிர்ப்புகள் தான் பெரும்பாலும் நம்ம பார்க்கணும். பரவாயில்ல என்ன தெரியுதுன்னா வெறும் எதிர்ப்புகள் தான் இருக்குது. எதிர்ப்பு மட்டுமே அதை வச்சு நம்மளோட ஒரு அரசியல் முடிவு நிர்மாணிக்குமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒன்வேல ஒருத்தர் வந்து எய்த்தாவில் வந்து இங்கே போகாதீங்கன்னு சொல்கிறாரு. பட் அது மட்டும் போதாது. ஏன் போகாதீங்க, இதுக்கு மாற்று வழி என்னங்கிறது எந்த ஒரு மாற்றத்தினுடைய துவக்கம் வந்து எதிர்ப்புல தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம 80s பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கலைஞரோ எழுத்தாளரோ வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்து அதுக்கான தலைமை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ தலைமை கிடையாது. இப்போ நவீன தொழில்நுட்பம் அதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இப்போ அவங்களால ட்விட்டர் மூலமாக கருத்தை சொல்லலாம். ஆனால் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா வெறும் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதை கண்டிக்கிறேன், இதை ஆதரிக்கிறேன் அப்படிதான் சொல்கிறாங்க ஒழிய இதை இன்னும் அடுத்த லெவல் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு வெறும் நீங்கள் வந்து வெறும் இதை செய்தியை சொல்லாமல் அடுத்த லெவல் ஜட்மெண்ட், இதை நீங்கள் செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறை இல்லை, ஒரு பிளான் இல்லை, இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது தவிர இவங்க வந்து பொதுவாக ஒரு எதிர்ப்பு குரலை தான் வெளிப்படுத்துகிறாங்க ஒழிய என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நல்லா இருக்கணுங்கிற ஐடியாஸ் எதுவும் வர மாட்டேங்குது. பொதுவான விஷயங்களை அவருடைய எதிர்ப்பு குரல் நியாயம். ஆனால் ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இயக்குநர்கள் பேசுறாங்களே, அது எந்த அளவுக்கு அது உண்மைத்தன்மை இருக்கும்? அதுதான் ஜனங்க மத்தியில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவங்க சொல்றாங்க, அப்ப இவங்க என்ன சொன்னா, இவங்கள்ட்ட இருந்து கன்சல்ட் பண்ண ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு அவங்க தயாராக இருந்து அவங்க செய்திருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட்லாம் வந்து சினிமா டயலாகாக வருது, அதுவே பொது வெளியில் இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஜனங்க மத்தியில் ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது, அதை நம்ம ஜனங்களுக்கு புரியுது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த விஷயத்தை கிரகித்துட்டு அதை வந்து இவங்க ஃபார்மேட்டில், நான் வந்து ஒரு எழுத்தாளர் சுஜாதாவோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், அவர் மேலே அரசியல் விமர்சனம் இருந்து இலக்கிய ஒரு எழுத்தாளர் கூட அது மாதிரி தான் இருப்போம், நுனிப்புள்ள அரசியல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்ற காலத்து படைப்பாளர் எப்படிதான் இருக்கு. நான் அதுதான் சுஜாதாவை எப்படி ரெஃபர் பண்ணா, அவர்கிட்ட போய் கேட்கும்போது இதுக்கான எதிர்வினைகள் நீ கொடுக்கலன்னா இல்லை என்னுடைய படைப்பிலே இருக்குங்கிறார். ஸோ ஒரு நல்ல படைப்பாளி அரசியல் அவன் தன்னுடைய நிலைப்பாடை வந்து அவன் படைப்புக்குள்ளே போயிட்டு வச்சிருக்கான், சப்டிலாக உள்ள செய்திகள் சொல்றான். அதுதான் அவனுக்கான மீடியம். அது படைப்பாளியோட அதுவும் அந்த படைப்பு மூலமா அவன் சொல்லணும் செய்தியை. ஒரு படைப்பாளினா அதான் அவனுக்கான ஸ்பேஸ்ல அதை சொல்லணும். அதை விட்டுட்டு மற்றவங்க செய்யற அந்த ஃபாரம்ல சொல்றதுங்கிறது வந்து ஒரு எடுபடாது. அவனுக்கான ஒரு சேனலை அவன் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவனால என்ன முடியுமோங்கிறத வந்து அழுத்தமா செய்யும் போது அது மக்கள் மத்தியில் போய் எடுபடும். திரு மகிழ்நன், இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? எழுத்தாளருக்கு இது மாதிரி எல்லாமே சொல்லிட முடியுமா? இல்ல இவர்கள் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எழுத்தாளர்களும் படைப்புலகம் மட்டும் இவங்க தானா? 200 எழுத்தாளர்களும் ஒரு 100க்கு மேற்பட்ட இயக்குநர்கள், இவர்கள் தான் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா? ஏன்பா வெங்காயம் எவ்வளோ 10 ரூபா கூடி இருக்குன்னு ஒருத்தர் கேட்கலாமா இல்லையா? தாராளம், எல்லா உரிமையும் உண்டு. இப்போ வெங்காயம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது, எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்குது, அதில் எத்தனை டன்னு, அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒருத்தர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, பொருளாதார மேதைகள் விநாயக் சென், இல்லை பொருளாதார அமர்த்தியா சென் போன்ற பொருளாதார மேதைகள் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள் பற்றி கருத்து வச்சுருக்கணும், வேற யாரும் கருத்து இருக்கக்கூடாதுங்கிறது அபத்தமானது ஃபஸ்ட்டு. அண்ட் முழு நேரமாக ஒரு வேலையை செஞ்சால் தான் ஒருத்தங்களுக்கு ஒன்றை பற்றி கருத்து இருக்குங்கிறது அபத்தமானது. இப்போ முழு நேரமாக ஒருத்தர் அப்பாவாக இருக்கிறாரா? இல்லை. முழு நேரமாக ஒருத்தர் மனைவியாக இருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாருக்கும் பன்முகத்தன்மை இருக்க தான் செய்யும். இப்போ எழுத்தாளர்கள் இது தொடர்பாக ஏன் பாஜகவை கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப மேலோட்டமாக 5 வருட ஆட்சி அப்படிங்கிறது இல்லை. பாஜகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது இல்லை. பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அதற்கு ஒரு கொள்கை இருக்குது. அது இந்துத்துவ கொள்கையும் தனியார்மய பொருளாதார கொள்கையும் தீவிரமாக ஆதரிக்கிறது தான் அதனுடைய ஒரு பக்கம். அவங்களுடைய முன்னணி அமைப்புகள் இல்லை நாங்கள் சுய பொருளாதாரத்தை பேசுகிறோன்னு சொன்னாலும், தனியார் மயத்தை இந்தியாவில் ஆரம்பித்தது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வரலாறு தெரியும். 91லேருந்து தனியாருக்கு உலகத்து இந்தியாவின் கதவுகளை திறந்து விட்டது யாரு தெரியுங்க? காங்கிரஸ் தான். அப்போ அந்த குற்றம் எப்படி நீங்கள் பாஜக குற்றம் அது கேட்குறேன்னா? காங்கிரஸ் தனியார்மய கொள்கைகளை தீவிரமாக ஆதரிக்கிறது. சரியா? ஓகே. இந்துத்வா ப்ளஸ் தனியார்மய கொள்கைகள் டெட்லி காம்பினேஷன். அது இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அண்ட் இன்னொன்று, நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வழக்கமாக ஏன் எழுத்தாளர்கள் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க, ஏன் இயக்குநர்கள் எதிர்க்கிறான்னு கேட்குறீங்க. ரிவர்ஸ் இன்னொரு சைட் பாருங்கள். விவேக் அக்னிஹோத்ரின்னு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? பிஜேபி ஆதரித்து தொடர்ச்சி பிரச்சாரம் பண்ணுறாரு. எவ்வளோ படைப்பாளிகள் என்னென்ன முடிச்சுக்கிறேன், எவ்வளோ படைப்பாளிகள். இப்போ நரேந்திர மோடின்னு ஒரு படம் எடுத்தவர், அவர் இதில் கையெழுத்து போட்டிருக்காரா பாஜக அரசுக்கு எதிராக? இல்லை. தொடர்ச்சியாக உரி அட்டாக் அதை பற்றி ரொம்ப விதந்தோதி ரொம்ப அதிகமாக நாட்டில் இப்போ என்ன பிஜேபியோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், அடிப்படையான கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டி அந்த பிரச்சனைகளை பேச தான் விட்டுருவாங்க. நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் விலைவாசி தான் எதிரின்ட்டு, அவங்க சொல்லுவாங்க பாகிஸ்தான் தான் எதிரின்ட்டு.
நான் சொல்வது நாட்டில் பெட்ரோல் டீசல் எதையுமே தேசபக்தியோடு கலந்து பேசுறது அந்த அந்த விஷயத்தை கொண்டு வர்றது. அவங்களுக்கு அசல்ல தேசபக்தி என்னைக்குமே இருந்தது கிடையாது. வரலாறு அதை சொல்லுது. நீங்கள் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் அவங்களோட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்லேருந்து யாரும் காமிக்க முடியாது. அதற்கு பின்னால காட்டத்துலையும் இப்போவும் வந்து நீங்கள் வந்து சுதேசி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து பல நாடுகளுக்கு கூறு போட்டு விற்கிறது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறா பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இப்போ மேக் இன் இந்தியாங்கிறது என்னது? இந்தியாவில் வந்து எல்லாரும் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறா எல்லாரும் வந்து இங்கே இந்த நாட்டை கூறு போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் மேக் இன் இந்தியா. இந்த பொருளாதார கொள்கை எங்கள் நாட்டினுடைய இயற்கை வளத்தை, எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய அடிமை கூலிகளாக, முதல்ல இந்தியாவில் சாதியின் பேரால் பண்ணை அடிமைகள் இருந்தாங்க. இப்போது நவீன பொருளாதார கொள்கைகள், இவங்களுக்கு மனு தர்மத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது. நவீன பொருளாதார கொள்கைகளில் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அடிமை கூலிகளாக நடத்துகிற ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறாங்க. அதனால் அதாவது ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. சிலர் இருக்கலாம் பாஜக எதிர்ப்பு மேலோட்டமாக இருக்குது. ஆழமாக பாஜகவோட தத்துவத்தை ஆழ்ந்து அறிந்து இன்னும் ஒரு வாட்டி பிஜேபி வந்தா 2025 ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகுது. சரிங்களா? இந்தியாவை இந்துத்துவ நாடாக அறிவிக்கணுங்கிற அபிலாஷை ஒவ்வொரு இந்துத்துவ அரசியல் பேசுகிறவங்களுக்கு உண்டு. இங்கே டி நகரில் நடக்கிற மேடையில் இது இந்துத்துவ நாடுன்னு பேசுகிறாங்க. இது இந்துத்துவ நாடா? செக்யூலர் கண்ட்ரி அது. சரிதானே? அப்போது செக்குலர் கண்ட்ரியை இந்துத்துவ நாடாக மாற்றுவேன்னு சொல்கிறது அராஜகமான போக்கு. அந்த நாட்டினுடைய செக்குலரிட்டியை காப்பாற்றுறதுக்காக பதட்டப்படுறாங்க. அந்த பதட்டம் நியாயமானது. திரு ராமமூர்த்தி, இந்த கேள்வியில் நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலான பதில் எதிர்பார்க்குறேன். ஒரு தேசபக்தின்றது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்றா? அது அந்த மாதிரி யாருமே சொல்லலையே. அவருடைய மகிழனுடைய குற்றச்சாட்டு அதுதான். நான் உங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு தான் சொல்கிறேன். சொந்தமானது இல்லைன்றீங்க. இல்லை, நான் வந்து என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியோ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ சங்கத்தையோ மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்கிறதுக்கான உரிமையும் அனைவருக்குமே உண்டு. ஆனால் நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணுறோங்கிற பேரில், ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் பண்ணுறோங்கிற பேரில் இந்த நாட்டையும் குறிப்பாக இந்துக்களையும் அருவருக்கத்தக்க வகையில் சித்தரிக்கிறது தான் உங்களுக்கு கருத்து சுதந்திரமா? கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் அவர் எழுதுகிறார் பத்திரிக்கையில், வெகுஜன பத்திரிக்கை அது, அதில் எழுதுகிறாரு, ஹிந்து பெண்கள் குளித்து பொட்டு வச்சு பூ முடித்து மஞ்சள் குங்குமம்லாம் பேசிட்டு கோயிலுக்கு போகிறது எதற்காக என்றால் தாங்கள் உடலுக்கு தயார் என்பதை உலகுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்கிறார். கேரளாவில் எழுதப்பட்டது? அது கேரளாவில் தான் எழுதப்பட்டது. மாத்ருபூமி பத்திரிகையில் தான் அது வந்தது. அந்த எழுத்தாளர் எழுதிய விஷயம் சரிதான் அப்படின்னு சொன்ன இன்னொரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் மதுரையுடைய சிபிஎம் கேண்டிடேட் சு வெங்கடேசன். அப்போது உங்களுடைய நோக்கம் வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் எங்கே எதுக்குறீங்க, மோடியை எங்கே எதுக்குறீங்க, இல்லை பிஜேபியை தான் எங்கே எதுக்குறீங்க? ஹிந்து பெண்களை மிக கேவலமாக அருவருக்கத்தகையில் சித்தரிக்கிறது தான் உங்களுடைய கருத்து சுதந்திரம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரெண்டாவது, இந்த நாட்டினுடைய டாக்ஸ் வரியினால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்த குறிப்பாக அந்த இந்து பெண்களை பற்றி சொன்ன மகிழன் உங்களுடைய நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் அதுக்கு சேர்த்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் எதிர்பார்க்குறேன். இந்து பெண்களை இல்லைங்க, எந்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடாது, ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ரைட். ஒரு பெண்ணுடைய வயிற்றுல கருப்பையை வந்து சூலாயுதத்தை குத்தி குழந்தைய வெளியெடுக்கிறது தப்பு தானே? அந்த தப்பு இங்கே அரங்கே இருக்குது. ஸோ பெண்களை மதிக்கிறது தொடர்பாக நான் வந்து மத நூல்களை குறிப்பிட்டால் நீங்கள் வந்து மத துவேஷம்னு சொல்லிங்க, நேரடியாக குறிப்பிட்றேன். பாவ யோனியில் பெண்கள் பிறந்தவர்கள்னு இவங்களுடைய மத நூல்களில் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். எந்த நூல் சொல்லுங்கள் சார்? கீதையில் இருக்குது. எந்த நூலில்? கீதையில் இருக்குது. அதாவது மனவக்கிரம் பிடித்தவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான சிந்தனை. கீதை நான் படிச்சிருக்கேன். கீதையினுடைய எந்த பகுதி சொல்லுங்க, எந்த பகுதி இந்த மாதிரி இதைத்தான் சொல்லுன்றேன். நான் வந்து எனக்கு வந்து எழுத்து சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறதுனா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை சரியான விதத்துல சொல்றது உங்களுக்கு இல்லாத விமர்சனம் பண்றது. கீதையில எங்க இருக்குன்னு கேக்குறாரு. எங்க இருக்குன்றத ஸ்லோகத்துல எடுத்து தரேன் நான். few minutes. அதே போல இந்த பெண்களை இல்லங்கிறதுனால எதுக்கு ஸ்லோகத்தை நான் எடுத்து தரேன் பாருங்க. ப்ரோகிராம்ல பிரேக் போட போறீங்க. நாங்க கீதையில சொல்றவர் தான் சார். நான் இல்லன்னு சொல்றேன், இல்லன்னு சொல்லிட்டு போறேன் சார். இருக்குன்னு சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சா. மகன் அவருடைய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பெண்ணோட வயித்துல குத்துறது எந்த வகையில் நியாயப்படுத்தவே முடியாது. யாருமே நியாயப்படுத்தவும் இல்ல. ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயங்கள், ஒரு வன்முறையில் நடக்கிற விஷயங்கள் வேற. பொதுவாக ஒரு பெண் உடலுறவுக்கு தயாராகி போறான்னு யாராவது எழுதியிருந்தா தவறு இல்லை. என்னோட கேள்வி அதுல பிரச்சனை. அது சரிதான் சொன்னவர் மதுரை கேண்டிடேட். சரி, அதுக்கு என்ன பண்ணோம்?
இல்ல இதுதான் நீங்க வந்து நீங்கள் உயர்த்தி பிடிக்கின்ற கருத்து சுதந்திரம் இதுதான் இது கிடையாது. அவர் வந்து நீங்கள் உயர்த்தி பிடிக்கின்ற கருத்து அப்படியே சுதந்திரம் மாத்திரம் நான் என்ன சொல்றேன், இந்தியாவின் பொருளாதார கொள்கையில் நாட்டை கூறு போட்டு விற்கிறாங்கன்னு சொல்றேன். இவரு அதை அப்படியே டிவேட் பண்ணி கேரளால ஒருத்தர் எழுதினாருன்னு சொல்றாரு. இதுதான் பாஜக ஆக்சுவல் பாலிடிக்ஸ், டிவேட்டிங் பாலிடிக்ஸ். நீங்க ஒண்ணு பேசுனீங்கன்னா காடுனா களக்காடுன்னு பேசுவாங்க. இது பிரச்சனை. கேள்வி நான் சொல்லிடுறேன். கருத்து சுதந்திரம் என்ற பேர்வையில் ஒரு ஒரு அந்த பிரச்சனை மிகப்பெரிய இல்ல லெட் மீ பொருளாதாரம் பத்தி பேசுறாங்க, அதற்கு நான் தயாராக இருக்கேன். பிரச்சனை ஒரு நிமிஷம் எழுத்தாளர்கள் எதனால எதிர்க்கறாங்க? ஒரு விஷயம் என்னோட கேள்வியை முடிக்க நீங்க அலோவ் பண்ணணும். ரைட்? கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நீங்கள் சாடுவது நியாயமான்னு கேட்கிறார். யார் பெரும்பான்மை சமூகம்? அதுதான் அவருடைய கேள்வி. இது வந்து பாருங்க, இந்து பெரும்பான்மை சமூகம்னா அப்ப செட்டியார் எத்தனை சமூகம், முதலியார் எந்த சமூகம், பள்ளர் எந்த சமூகம், பறையர் எந்த சமூகம்? இது வந்து பொத்தாம் பொதுவா இவங்க இந்துக்கள் பிரிவினைப்படுறது யார்? நீங்க தானே. சும்மா பேசாதீங்க. அப்ப பிரிவினைவாதம் பேசுறது ஊருக்கு வெளியில சேர்ல ஒதுக்கி வச்சிருக்காங்களா, அவங்களா யாரு? அதான் சார், நீங்க பிரிவினைவாதம் பேசுறது நீங்க தான். பிரிவினைவாதம் பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஹிந்துத்துவாதி நிச்சயமா பிரிவினைவாதிகள் கிடையாது. இந்த பாருங்க, சாதாரண விஷயம். ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் இந்த 5 வருஷத்துல தீண்டாமைக்கு விரோதமா இந்த இந்தியனுடைய அரசுக்கு நான் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கேன், உங்களுக்கு காப்பி என்ன எடுத்துக்கொண்டு தர்றேன். இந்திய அரசியல் சாசனம் சமம்னு சொல்றதுல எதுக்கு ஊருக்கு வெளியில் சரின்னு பிரிச்சு வச்சிருக்கேன், ஏன் கெட் ஹவுஸ் இருக்குன்னு கேட்டா எனக்கு வந்த பதில் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், கற்பனையா பேசுறீங்கன்னு வந்துச்சு. நான் சேர்ல இருந்தா வர்றேன். சரிங்களா? பிரச்சனை எங்க இருக்கு? இவங்க பெரும்பான்மை சமூகம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. கலவரத்தின் போது மட்டும்தான் இவங்களுடைய பெரும்பான்மை, மற்ற நாட்கள்ல கிடையாது. அனைத்து சாதியினும் அர்ச்சகராகலாம்னு சொன்னா எத்தனை நீங்க சொல்லுவாங்க, குஜராத்ல எல்லா சாதிக்காரங்களும் அர்ச்சகராக இருக்காங்கன்னு. சரியா? அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாட்டிலயுமே எல்லா ஜாதிக்காரங்களும் அர்ச்சகர்களா இருக்கத்தான் செய்றாங்க. கிடையாது சார், நீ போய் சொல்றீங்க சார். பூசாரி ஆகலாம். கோயில்ல போய் இல்ல சார், பூசாரி போய் சொல்றீங்க. பூசாரி ஆகலாம். தமிழ்நாட்டுல அனைத்து ஜாதியினரும் ஏற்கனவே விலக வேண்டாம். ஒரு நிமிஷம். அந்த பெரும்பான்மை தொடர்பான பிரச்சனை முடிச்சு வெளிப்படையாக போய் சொல்றீங்க, உண்மை நிரூபிக்க பாக்குறாரு. தேவர் கோயில்ல தேவர் பூசாரியா இருப்பாரு, அல்லது யாராவது பறையர் பூசாரியா இருப்பாரு. நீங்க சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, சிதம்பரம் கோயில், அதுல யார் பூசாரியா இருப்பா கேட்டா தீட்சிதர்லாம் இருப்பான்னு சொல்லுவாங்க. எல்லா சாதிக்காரங்களும் சமம்னு ஒத்துக்க சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு விஷயம், இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதியிலிருந்து மிக அதிகமான எண்ணிக்கையில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வச்சிருக்கிறதோ எம்எல்ஏஸ் வச்சிருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி தான். அதனுடைய உயர்மட்ட அமைப்புகளையும் தலித்கள் சிபிஎம்ல சிபிஐல பொலிட் பியூரோல எத்தனை பேர் சார் தலித் மெம்பரா இருக்கிறாங்க? திகாவுடைய பிரியர் ட்ரஸ்ட்ல எத்தனை தலித் சார் இருக்கிறாங்க? அதாவது இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாமே பேசுவது ஒன்று, செய்வது வேறு. இரட்டை வேஷம் வேடதாரிகள் தான் தலித்துகளுக்காக செய்கிறவர்கள். இவர்களுடைய அதிகாரமிக்க அமைப்புகள்ல எத்தனை பேரை நீங்க தலித்துகளா வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாதக்களம் தொடர்கிறது. திரு ராம்கி, மகிழனுடைய கோபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதுல எது எந்த சமூகம் நீங்க தானே தள்ளி வச்சிருக்கீங்க, இது எப்படி பெரும்பான்மை சமூகம் சொல்ல முடியும்? இது எழுத்தாளர் கேள்வி கேட்காம வேற யாரு கேள்வி கேட்க முடியுங்கிறது தான் அவருடைய கேள்வி. நியாயமான கோபம், நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான கருத்தாங்கங்கள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. பல வருடங்கள் நம்ம பேசி பேசி சலித்து போன விஷயம். இன்றைய தலைமுறை வந்து இதெல்லாம் கடந்து யோசிக்குது. இதெல்லாம் கடந்து அது காரணம் வந்து பொருளாதார மேம்பாடு நடந்திருக்கு, தொழில்நுட்ப வசதிக்கு. இதெல்லாம் தாண்டி இளைய தலைமுறை ஒரு வேறு விதமான சிந்தனை இல்லை. அந்த பாகுபாடெல்லாம் கலைந்து வேற மாதிரியான தளத்தில் இருக்குது. அதை வந்து அதுக்கு அவங்களுடைய குரலை ஒலிக்க வேண்டிய தூதுவர்கள் வந்து எழுத்தாளர்களும் இந்த இயக்குநர்கள், திரையுலகங்களும் அவங்க அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அப்படி போறதை விட்டுட்டு இவங்க திரும்ப பின்னாடி ஒரு 60 ஆண்டு காலம் 70 காலத்தை நோக்கி பின்னாடி என்ன அந்த விவாதங்கள் நடந்ததோ அங்க நோக்கி போறாங்க. அது தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நமக்கு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த 20 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அது மாதிரியான விவாதங்கள் நடக்கவே இல்லை. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எழுத்தாளர்கள், படைப்புலகவாதிகள் தான் சொன்ன ஒரு கருத்துக்காக கொலை செய்யப்படும் பொழுது அந்த எழுத்தாளர் சமூகம் வெகுண்டு எழுவதில் என்ன தவறு இருக்கு? அதை நம்ம வந்து நான் பொதுப்படுத்த வேணாம், ஜெனரலைஸ் பண்ணவே வேணாம், அது தேவையில்லை. ஏன்னா அது ஒரு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, 2 தரப்புலையும் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அது இல்ல நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய கேள்வி 19 நடந்தது இல்ல, அது பொலிட்டிக்கல் மர்டர். ஏன் அந்த பொலிட்டிக்கல் மர்டர் நடந்துச்சுல, அது காரணத்தை விட்டுட்டு தனியா ஒரு கொலையா பார்க்க முடியாது. அது தனித்த கொலை அல்ல, அது ஒரு அரசியல் கொலை. அரசியல் கொலையை நீங்க வெறும்
100ல ஒரு நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இருக்கிறாங்க, அது ஒரு கொலை நடந்துன்னு சொல்ல முடியாது. அது பொலிட்டிக்கல் மர்டர் தானே. அதாவது என்ன பொலிட்டிக்கல் மர்டர்னு சேர்த்து சொல்லுங்க. இந்தியாங்கிறது ஒரு பெரிய இடங்கள் அடங்கிய தேசங்க. That's fine, that's அதுல fine. ஒரு சில இடங்கள் நடந்து நம்ம கல்ச்சுரல் கூட நம்ம டைவர்சிட்டி நிறைய இருக்கிற இடம் இல்ல. அது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர், ரைட்? நீங்க எந்த மர்டர் சொல்றீங்கன்னு தெரியல. நான் பொதுவா கௌரி லங்கேஷ் மர்டர் தான் அவர் குறிப்பிட்டாரு. கௌரி லங்கேஷ் மர்டர் பொலிட்டிக்கல் மர்டர். என்ன பொலிட்டிக்கல்? அதுக்கு என்ன செய்யறீங்க? அதாவது தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும், அது என்ன மாதிரியான கலர்ல இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது. அதுவும் அந்த கல்புரிக்கு அவருடைய அதை முன்னிருந்து பன்சாரு அதை வந்து நீங்க இன்னும் அதுக்கான யாரு குற்றவாளிங்கிறதுக்கு வெளிப்படையான விசாரணை நடந்துட்டு இருக்குது, இன்னும் வரவில்லை. அதுக்காக நீங்க ஒரு சாயத்தை எடுத்து, நான் என்ன சொல்றேன், அது எந்த மாதிரியான தீவிரவாதம் இருந்தாலும் கலைஞராக இருக்கிறவங்க முன்னாடி இருந்து நீங்க கண்டிக்கணும். அதெல்லாம் சொல்ல அதை தாண்டி நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கா இந்தியால? இல்ல, நான் உங்களுடைய பார்வை நான் வேற மாதிரி எப்படி பாக்குறேன்னா, இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு மாநிலத்தின் தலைநகரத்தில் நடக்கும்போது அந்த தலைநகரத்தை சார்ந்த மற்ற பிரச்சனைகள் என்ன, அது வந்து மற்ற மக்களை பாதிக்குது. ஸோ அந்த நகரத்தின் பிரச்சனைகளை முன்வைத்து அதை பத்தின ஏதாவது விவாதம் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஒரு எழுத்தாளர் கொல்லப்பட்டதை வந்து நீங்க வந்து டைலூட் பண்ணல. அது மாதிரியான சம்பவங்கள் ஏன் தமிழ்நாடு நடக்கல, கர்நாடகா நடக்குது, ஏன் இந்த ஸ்டேட்ல நடக்குது? சோ இதுக்கான காரணம் என்ன, நகரம் சான்ற என்ன பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஒரு நீங்க சொல்ற பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் வந்து எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு நகரத்துல கடந்த கொலையை முன்வைத்து நீங்க இங்க தமிழ்நாட்டில் பேச முடியாது, இல்ல மற்ற மாநிலத்தில் பேச முடியாது. நீங்க ஜெனரலைஸ் பண்ணி ட்ரை பண்றீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது ஒரு துன்புயல் சம்பவம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது நடக்கவே அது எந்த மாதிரியான தீவிரமாக நம்ம கண்டிக்கணும். ஆனா அதை தாண்டி நம்ம அடுத்தது போகணும். அதுதான் திரு ராசி அவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு சார், இங்கும் அங்குமா ஒரு விஷயம் நடக்குது, சமூகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தலைநகரத்தில் நடக்குதுன்னா அந்த சூழல் என்ன நடந்து அதை வச்சு தான் பார்க்கணும் மொழியை பொத்தாம்போதும் அதை வச்சு ஒரு ஒட்டுமொத்த மத்திய அரசு எதிர்ப்பது எந்த வகையில நியாயம்? ஏன் இதுக்கு முன்னாடி புதுமைப்படுத்துறது நியாயமா? முன்னாடி இருக்கிற ஆட்சிகள்ல எல்லா ஆட்சியிலும் கொலைகள் நடந்திருக்கு இல்லையா? இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே 2 சித்தாந்தங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஒன்று, எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும், மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து. இல்லை, இது எங்கள் நாடு, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நாங்கள் சொல்கிறத கேட்கணும், இன்னும் நான் நல்லா வச்சுருப்பேன், நான் சொல்கிறது கேளு என்கிற ஒற்றை சிந்தனை இருக்குது பாருங்கள். அதுவும் நல்லதாக இருக்கலாம்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. இல்லைங்கிற யதார்த்தத்தை சொல்லும் போது எதிர்கருத்து இல்லைன்னு எதிரின்ற. நான் என்ன சொல்கிறேன், இவங்க சொல்கிற மாதிரியே புதிய தலைமுறை புதிய கொள்கைகளோடு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். தமிழகத்தில் சித்தாந்தியராக மாறுபட்டிருக்கிறோம். பராசக்தி ஆரம்பித்தது ஒரு எழுத்தாளன் தான். ஒரு கட்சிகள் எழுத்தாளர் மூலமாக தான் இந்த திராவிட கட்சியில் ஆரம்பிச்சிருக்குது. திராவிட கட்சியை ஒழித்தே தீர்வேன் என்று ஆரம்பித்தவர்கள் தான் மறுபடியும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. அதில் உள்நோக்கம் கிடையாதா? இருக்குது, எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. ஆக தென்னகத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற இந்த நம்ம படைப்புலகம் என்பது உண்மையிலேயே கிராமத்திலிருந்து வந்த எழுத்தாளர்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ என்னை ஆதரிக்கவே முடியாது என்று வந்து கொண்டிருக்கிறாய், நாங்கள் உள்ளே சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் என்று வேறுபாடு இருக்குது. அது தவிர்க்கவே முடியாது. அது ஒரு 50 ஆண்டு கால சித்தாந்தம். இன்னொன்று, மதத்தின் பேரால் பிரிக்கவே கூடாது. நான் சொல்கிற மாதிரி நல்லா இருப்பேன் மிரட்டவே கூடாது. இன்னும் கிராமங்களில் மட்டும்தான் அந்த அச்சுறுத்தல் வரல, நகரங்களில் வந்து விட்டது. கண்ணார பார்க்குறோம். இன்னும் எங்கள் கிராமத்துலாம் வரவே இல்லை, இவங்க பேசுகிற பிரச்சனைலாம் வரவே இல்லை. நான் புதிய தலைமுறை எழுச்சின்னு சொல்கிறேன். ராம்கி சொன்னார், இல்லை சார் இதெல்லாம் விட்டுருங்க சார். சரி, இயக்குனராக உங்களை கேட்குறேன். நான் புதிய தலைமுறை வேறு மாதிரி சிந்திக்கணும்னாரு. நான் வேறு மாதிரி சிந்திக்கிறோம். தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க. எல்லாம் மிக பிரபலங்கள் பக்கெட்டு கொடுத்தாங்க, குளம் வர சொன்னாங்க. இன்னும் பக்கெட்டு அப்படியே இருக்குது, குளம் அப்படியே இருக்குது, அந்த தூய்மை இந்தியா அப்படியே இருக்குது. என்ன பண்ணீங்க 5 வருஷத்தில்? வேணாம், நீங்கள் எத்தனை கோடி மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, பெருக்கலாம்ல ஒரு நாளைக்கு, செய்யலையே. இல்ல இது புரியுது, அதுக்கு பதில் இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறேன் நான். இல்ல உங்களை கேட்குறேன், நான் ஒரு கேள்வி என்னன்னா, சினிமா இயக்குனரா உங்களை கேட்குறேன், ஒரு வரி ஒரு நாடு ஒரு வரின்னு சொன்னீங்க. நான் வருமானம் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன், நான் ஒரு வரி கட்டிடுறேன், அதிலிருந்து வாங்குகிற எல்லாருக்கும் வரி, அது மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. கஜா புயலுக்கு பணம் வேணும்னு கேட்கும்போது வேணும் சைலண்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதெல்லாம் அழுகிறோமோ அப்படியெல்லாம் குரல் தெரியல. ஆனால் உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று எப்போ வர்றீங்க? ஓட்டுக்கு மட்டும்தான் வர்றீங்க. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகம் ஓட்டுக்கு நம்பராக தான் வரும்போது இந்த நம்பரிலிருந்து ஒரு குரல் வருது, நீ ஆள் இல்லையோ என்று கேட்கிறார்கள். என்ன தவறு? இதே மாதிரி இயக்குனர்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு சமூகத்தின் நீங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே சமூகத்தினுடைய நல்ல விஷயங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்றீங்களா அப்படின்ற ஒரு பொத்தாம்பொதுவான கருத்து இருக்கு. நீங்க என்னத்தை பெருசா நீங்க அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டுறீங்கன்ற ஒரு கேள்வி எழும்பொழுது அதற்கான பதிலை ஒரு சினிமா இயக்குனர் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். சினிமா இயக்குனர்கள் தவிர வேற யாரும் சொல்லுவாங்க? இளைய சமூகத்துக்கு இந்த சினிமா என்ன, தமிழ் சினிமா எடுத்துங்க, என்ன நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குது? இது பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு படம், முழுக்க பொழுதுபோக்கு மட்டும். அப்ப பொழுதுபோக்காளர் சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும், சொல்லலன்னு சொல்ல வரேன். பொழுதுபோக்கு மட்டும்தான் இருக்கணும் சொல்லல. அவன் ஒரு சமூக கருத்து, ஒரு நடிகர் விஜய் ஒரு வார்த்தை சொல்றாரு, உடனே திரண்டு எழுந்து கட்டுன்னு சொல்றீங்களே, என்ன அது ரோடு பூரா பேசிட்டு இருக்கான்.
தெருவில் போகிறவங்களாம் கேட்குறான். அதை அவங்க சொன்னதும் இல்லை இது வந்து வேகமாக வீச்சு. அப்போ பயப்படுறீங்க. நீங்கள் செய்கிற ஒரு கொள்கையை எதிர்த்து மக்கள் பேசுவதை வந்து அந்த சினிமா தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆமாம். நீங்கள் சென்சார் கமிட்டின்னு வச்சுக்கணும். யாருங்க சென்சார் கமிட்டிங்கிற அமைப்பு எது? ஒரு அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மேற்கோள் காட்டி அதில் வர்றவங்க தானே. அவங்க யார்? நீங்கள் சொல்கிறத திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எழுத்தாளர்களையும் படைப்பாளர்கள் யார் ஆக்கிரமிக்கிறீங்க? மறுபடியும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. திரு ராமமூர்த்தி, எழுத்தாளர்கள் ஆள முடியாத தேசம் தான். ஒரு படைப்பு சுதந்திரத்தை கூட நெருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அப்போ வெகுண்டு விடுமா எழமாட்டோமா? மிக சரியான விஷயம் திரு ராசியாளப்பன் சொல்லதும் மகிழன் சொன்னதையும் எனக்கு முழு உடன்பாடு இருக்கின்றது. கல்புர்கிக்கும் கௌரி லங்கேஷ்க்கும் காட்டிய அதே வேகத்தை மதுரையில் தினகரன் பத்திரிகையை எரிச்சப்போ அந்த வேகம் எதுவுமே வரலையே. நாடு கல்புர்கிக்கும் நீங்கள் கௌரி லங்கேஷுக்கும் நாடு முழுக்க போராட்டம் பண்ணீங்க. இன்றைக்கு அதே தினகரன் பத்திரிகையை யார் எரித்தார்களோ அவர்களுக்கான தானே நீங்கள் வாக்கு கேட்டு போயிருந்தீங்க. அவங்களுக்கு ஓட்டு போடும் தானே உங்களுடைய கோரிக்கையே இருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் வன்முறைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் வன்முறை காரணமாக அதிகமாக கொலை செய்யப்பட்டது இதே ஆர்எஸ்எஸ் காரணம், இதே பிஜேபி காரணம் தான். இவர்கள் எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா சொல்லி 2 நிமிஷம் சொல்லி முடிச்சு கரெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் விளக்கம் கேட்கலாம். அதாவது பாஜக வாக்களிக்காதீர்கள் சொல்றாங்களே, இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லல அவங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். அது எப்படி அர்த்தமாகும்? அதுக்கு நிச்சயமா நல்லா இருக்குன்னு சொன்னா ஏத்து விட செத்து போயிட்டேன்னு அர்த்தமா? இல்லைங்க, பாஜக வாக்களிக்காதுன்னு சொல்றவங்க அப்ப தினகரன் பத்திரிகை எரித்தவர்களுக்கு வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எதிர்க்கலையே. ஓட்டு போட எந்த எதிர்க்கலையே. நீங்க விரும்புறீங்களா? இல்ல நீங்க வந்து அதைத்தான் நீங்க வந்து மறைமுகமாக சுட்டி காட்டுகிறீர்கள் என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். சொல்லுங்க. இப்போ யாருக்கு கருத்து சுதந்திரம் உண்மையில இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் ஹிந்துத்துவம் பேசுகிறானோ அவளுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது, எந்த விதமான அடிப்படை உரிமையும் கிடையாது. ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். மதுரையில் கேஆர் பரமசிவன்கிறவர் வந்து மிஜ்ரா காலேஜில் ப்ரொஃபஸர். ஒரு எறும்பு கூட தீங்கு பண்ணியிருக்க மாட்டார். வீட்டு வாசல் வச்சு அவரை கொலை பண்ணாங்க. என்ன காரணம்? அவருக்கு வந்து அவருடைய கருத்தை சொல்வதற்கான சுதந்திரம் இந்த நாட்டில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர்களெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் அவரும் வீட்டு வாசலில் வைத்து கொலை செய்யப்பட்டார். டாக்டர் அரவிந்த் ரெட்டி இங்கே வேலூரில் வந்து ஒரு கிளினிக் வச்சுட்டு இருந்தார். அவர் பிஜேபியில் ஒரு கேண்டிடேட்டாக போனார். அதுதான் அவர் செஞ்ச ஒரே குத்தம். வெள்ளையன் முழு நேரமாக ஹிந்து முன்னணிக்காக வேலை செஞ்சேன்னு ஒருத்தர். இதை தவிர இவர்கள் செய்த குற்றம் என்ன? எந்த இடத்துல இவங்க வன்முறையில் இருக்காங்களா? இவங்க பேரில் எஃப்ஐஆர் இருந்ததா? இதா இருந்ததா? ஏன் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? ஆக உண்மையிலேயே எது பாசிசம்? நாங்கள் வந்து ஹிந்துத்துவத்தை பற்றி பேசினா எங்களுடைய வீட்டு வாசலிலேயே வைத்து நாங்கள் கொலை செய்யப்படுவோம் என்ற ஒரு நிலைமையில் தானே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குங்கிற, ஏன்னா கொலை செய்யப்பட்டதெல்லாம் ஹிந்துத்துவக்காரன் ஒளியட்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கண்களை இருக கட்டி கொண்டிருந்தீங்க கருப்பு துணியால. சரி, ஒரு சித்தாந்தம் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கா மாதிரி பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதை பத்தி சொல்றவங்க எல்லாரையுமே நீங்க வெட்டுதல் என்று வன்முறைக்கு தீர்வாயிடுமா? அது ராமலிங்கம்ன்ற விட்டுட்டார் அவரு. இப்போ யார் வெட்டுறா? இல்ல பொதுவா இது மட்டும் தான் நீ வன்முறையா பாக்குறீங்களா? இப்போ இந்த அரசியல் கொலை இல்லையான்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இரட்டை நிலை, நீங்க உங்களை பொதுவானது எனக்கு என்ன சொல்லிக்கிறது, நான் யார் சார்பா பேச வந்தது இரட்டை நிலைப்பாடு இருப்பதாக அவர் சொல்றாரு. எப்படின்னா பஸ் எரிப்பு சம்பவத்துல திமுக காரங்க எரிச்சாங்களே, நீங்க மட்டும் கூட்டணி வைக்கலாமான்னு கேட்குறாரு. அதிமுக எரிச்சாங்களே, நான் பிஜேபி மட்டும் கூட்டணி வைக்கலாம்னு அவர் கேட்கல. ஒன்று. இன்னொன்று பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் பேராசிரியர் பரமசிவனுக்கோ இவருக்கு ஆடிட்டர் ரமேஷுக்கோ டாக்டர் அரவிந்த் ரெட்டிக்கோ இல்லை ராமலிங்கத்துக்கோ இவர்களுக்கும் வன்முறைக்கு அரசியல் கொலையாக செய்யப்பட்ட போது இந்த எழுத்தாளர்கள் சரி இயக்குநர்கள் சரி எங்களுக்கு எந்த விதமான அரசியல் பின்புலமும் கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இதை எதிர்ப்பதற்கு ஏன் அவர்களுக்கு மனமரவில்லை? இந்த கேள்வி. எனக்கு அரசியல் உண்டு, அரசியல் பின்புலம் இல்லைன்னா நான் மாத்தி சொல்ல. ஆனா அதுக்கு அப்ப உங்களுடைய கூற்றல் எப்படி ஒரு நியாயம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியும்? அரசியல் இருக்கலாங்க, அரசியல் ஏன் இருக்கக்கூடாது? அரசியல் இல்ல, நாங்க சமூகம் எப்படி பாக்குதுன்னா, அரசியல் ஒரு படைப்பாளின பொழுது அரசியல் உண்மையை பேசுவார் அவரு, அரசியல் சாயம் இல்லாம இருக்கணும் எதிர்பார்க்கறது நியாயம் தானே? அரசியல் அற்று இருப்பதும் ஒரு அரசியல் தாங்க. எல்லாமே அரசியல் தான். அரசியல் அற்று இருப்பதும் ஒரு அரசியல் தான். அதுவும் அரசியல் தான். பொலிட்டிக்கல்ங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தானே. நீங்கள் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு, வெள்ளையன் கொலை வழக்கு, அப்புறம் ஒரு பேராசிரியர் கொலை அதெல்லாம் சொன்னார்ல வரிசையா, ரொம்ப கரெக்டு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆடிட்டர் ரமேஷ் கொலை கண்டிக்கிறேன், வெள்ளையன் கொலை கண்டிக்கிறேன், ராமலிங்கம் ராமலிங்கம் கொலை எத்தனை யார் கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கிறேன், பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கேளுங்க, கவனித்து பார்க்க வேண்டிய முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த ஆடிட்டர் ரமேஷ் வெள்ளையன் போன்ற விஷயங்களுக்கு தெருவிறங்கின நீங்கள் கௌரி லங்கேஷ் கொலைக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாரு கேளுங்க.
உங்க கட்சிக்காரங்க நீங்க தான் இல்ல பண்ணணும். திருப்பி அவங்க அதுதான் கேக்குறாங்க. உங்க அதுக்கு கட்சிக்காரங்க நீங்க இல்ல, என்ன ஒரு second சொல்றீங்க? கேளுங்க. எந்த விதமான அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்க தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எனக்கு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொல்றேன், அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆடிட்டர் ரமேஷ், வெள்ளையன் போன்றவர்களை அவங்க கொலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்போ இவர் சொன்னாரு அந்த கொலை யார் செஞ்சான்னு தெரியல, விசாரணை நடக்குது. இப்போ அந்த கொலைக்கு இப்போ இந்த அரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு second. அரசுலாம் பண்ணி கேஸ் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணதுல எனக்கு நல்லா தெரியும். மும்பையில் மாலேகாவ் பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. அதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவரெல்லாம் இவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் எவ்வளோ நீதி உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் அந்த வழக்குகள்லாம் சாதி பிரக்ஞா சிங், புரோஹித் இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. மும்பையில் நடந்த பாம்பு பிளாஸ்டில் அசிமானந்தா வெளியே விட்டது நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேர் தான் வெளியில வந்திருக்காங்க. ஹிந்து டெரர்ங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கி அதாவது இப்படி ஒரு விஷயம் சொன்ன வச்சுங்களேன், நம்ம நீதிமன்றத்து மேல ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். சந்தேகம் இப்ப இல்ல நீதிமன்றம் விடுத்து எங்களை அரெஸ்ட் பண்ணாம விடுதுன்னா அது நீங்க கேள்வியில நியாயம் இருக்கு. நீதிமன்றத்தின் மீது சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல. சந்தேகம் வரலாம் எனக்கு குடிமகனா. இவங்க வந்து சார்பா, ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு சார்பா வரும்போது நீதிமன்றத்தில் நீதி இருப்பதாகவும், இவங்களுக்கு எதிராக வரும்போது நீதிமன்றத்தில் நீதி இல்லாத நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க மகிழ்நன். அவ்வளோதாங்க. நான் நினைச்சது எனக்கு நீதிமன்றத்தின் மது மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும் சந்தேகம் உண்டு, நீதிமன்றத்தின் மேலே சந்தேகம் உண்டு. அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் பிரச்சனைக்கு வர்றேன். இப்போ அவர் ஒன்று சொன்னார், அதை வந்து நான் சொல்லிடணும். அதாவது பிஜேபிகிட்ட தலித் எம்பிஸ் நிறையவே இருக்கிறாங்க, நாங்கள் தலித் விரோதி இல்லைன்னு சொன்னாங்க. ரோஹித் விமலா இவங்க ஆட்சியில் தான் கொலை செய்யப்பட்டார். இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு கொலை. டிஆர்பி ரேட்டிங்க்கு எல்லாருமே வச்சு கொடுத்துனாங்க. இல்லை ரோஹித் வேர்மா கொலை செய்யப்பட்டார்னா எவ்வளவு அப்பட்டமான பொய் அது. அப்பட்டமான பொய் இல்லைங்க, அப்பட்டமான சூசைட் பண்ணாரு. அந்த சூசைடுக்கு காரணங்கள் 1008 அபேட்மென்ட் யாருங்கறதா கேள்வி. அபேட்மென்ட் கிடையாது சார். அபேட்மென்ட் இல்ல சூசைடுக்கு அபேட்மென்ட்ன்ற வார்த்தை வேற, கொலைங்கிற வார்த்தை இதுதான். இந்த எழுத்தாளர்கள், இந்த இயக்குனர்களுடைய உண்மையான கொலைங்கிற வார்த்தை தூண்டுதல் யாரு? அது நிறுவன ரீதியான படுகொலை, இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், ரைட். ரோஹித் விமலா கொலை செய்யப்பட்டார். அந்த ரோஹித் விமலா ஆட்சியில் இருக்கும் பொழுது இவங்ககிட்ட இருக்கிற எந்த தலித் எம்பிக்கும் துடிக்கவே இல்லை. அவங்க எப்படியான எம்பின்னு சொன்னால், 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கலந்துக்க போது ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலித் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் சார்ந்த அந்த எம்எல்ஏஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தே வில் பி ஸ்லேவ்ஸ், அடிமைகள். நிறைய அடிமைகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. பட்டியல் சாதியில் இருக்க இந்தியா முழுக்க இருக்க பரவலான அடிமைகள் இவங்க வச்சிருக்காங்க. அதாவது கட்சியில பிரதிநிதித்துவம் இல்ல, நான் முடிச்சிடறேன். கட்சியில பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னா எஸ்சி எஸ்டியை மார்ஜினலைஸ் பண்றீங்க சொல்றீங்க. சரி, அப்படி கொடுத்து அவங்க எம்பி ஆக்குனா அவங்க அடிமையா இருப்பான்றீங்க. என்ன நிலைப்பாடு இது? நிலைப்பாடு ரொம்ப கிளியரானது. எம்பவரிங் தலித்ஸ், எம்பவரிங் அண்டர் பிரிவிலேஜ்ட், எம்பவரிங் உமன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு சாதகமான அடிமைகளை தூக்கி உருவாக்கி வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் பழைய பண்ணையார் ஆட்சி காலத்தில் நம்ம படங்கள்லாம் வரும்ல, கபாலின்னு ஒருத்தர் கை கட்டுன்னு இருப்பார் தெரியுமா, அவர் வந்து பண்ணையாருக்கு வேலை பார்ப்பாருடைய தன்னுடைய சாதாரண கூட இருக்கிற சக மக்களுக்காக வேலை பார்க்க மாட்டார். சரியா? அந்த கபாலிகள் தான் இவங்க வச்சிருக்காங்க. இது பாஜகவில் மட்டும்தான் இது நிலைமை இருக்கா? வேற எந்த கட்சியிலும் கிடையாதா? எல்லா கட்சியிலும் இருக்கு. நம்ம தலைப்பு வந்து இந்த பாஜக மேல் எழுத்தாளர் கோவப்படுறதுக்கு காரணம் என்னன்னு தான் கேட்கறேன். காரணம் பொதுவா சொன்னீங்கன்னா அது வேற தலைப்பு. அது காரணம் எழுத்தாளர்களும் இயக்குனர்களும் பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டறிக்கை வெளியிட அவசியம் என்ன? அதுதான் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இது வந்து ஹிட்லர் ஆட்சியை அப்படியே நினைவுபடுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தால இவங்க ஆட்சிக்கு வந்தா தேர்தல் நடக்காது, இந்தியாவில் ஜனநாயகம்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு, அது இருக்காது, இந்திய அரசியல் சாசனம் நிர்மூலமாக்கப்படும், இது எல்லாம் இவங்களுடைய செயல் திட்டத்தில் இருக்குது. இல்லைன்னு சொன்னாலும் ஹேமந்த் கர்கரேன்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார்ல, அவரோட கொலையோட தொடர்புடைய விஷயம் தான் இதெல்லாம் சேர்ந்தது. இந்த அச்சம் எந்த விதத்தில் நியாயம்? அவங்க இவ்வளவு பயப்படுறாங்க. உண்மையில தேர்தலே நடத்தாம ஒரு பாசிசத்தை கொண்டு வந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மாணாக்கர்கள்லேருந்து, கல்லூரி பேராசிரியர்லேருந்து, வழக்கறிஞர்கள்லேருந்து அனைத்து தரப்பினர்களும் சிறையில் அடைத்தார். நாடாளுமன்ற தேர்தலை தள்ளி வேற வச்சார், 1 வருஷத்துக்கு தள்ளி வேற வச்சார். ஆக யார் வந்து உண்மையிலே வந்து ஃபாசிஸ்டுகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு அதே குடும்பத்தினருக்கு தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதுக்கு இல்லை, அதனால் அவங்கள பற்றி பெருசாக விமர்சனம் பண்ண முடியலை, பண்ணுறதுக்கு அதனால் அது பண்ணலை. ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸினுடைய வரலாற்றை முழுமையாக சோற்றில் போட்ட பூசணிக்காய் மாதிரி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயமே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த செயல்பாடு அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க, நம்ம அதை பத்தி விவாதிக்க பண்ணலாம். இந்துத்துவ நாடாகணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா?
இதாவது இந்தியாவை முஸ்லீம் நாடான்னு ஆக்கணும்னு சொல்லி செய்யறவங்க வந்து பிரச்சனை கிடையாது. இந்தியாவை வந்து சோசியலிச நாடா, இது வந்து இந்துத்துவ நாடு அப்படின்னு சட்டத்திற்கு உட்பட்டு தானே செய்யறாங்க. இதுல சட்டவிரோதம் தாராளமாக நீங்க தடை செய்யலாம். இது அரசியலமைப்புக்கு விரோதமாக இருப்பு மாதிரி இருக்குது. இந்து நாடா இல்ல, ஹிந்துத்துவம் வேற, இந்துன்றது வேற. ஹிந்துத்துவங்கிறது இல்ல ஹிந்துத்துவங்கிறது வந்து என்னன்னா ஒரு மொழி கலாச்சாரம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடையாளம். இந்த நாட்டினுடைய மொழிகள், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு உருவம் தான் இந்துத்துவம். நீங்க வந்து அதை வந்து கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். அரசியலமைப்பினுடைய எந்த பகுதிக்கு விரோதமானதுன்றது நீங்க சொல்லிடுங்க. இந்தியாவை இந்துத்துவ நாடுன்னு அறிவிக்கிற இந்திய அரசியல் அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவிக்க வேண்டிய இது இந்துத்துவம் கலாச்சாரமாக இது ஒரு இந்துத்துவமான நாடுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே. தொடர்ந்து பேசுவோம். அது உங்களுக்கு சௌரியம். தொடர்ந்து பேசுவோம். சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதக்களம் மீண்டும் தொடரும். விவாதக்களம் தொடர்கிறது. திரு ராம்கி, இந்த சர்ச்சை எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஒரு முக்கியமான கேள்வி முன் வச்சீங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் பாஜக எதிரான எதிர்ப்பு தானா இல்ல பொதுவா எப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா இது பாஜக பதில காங்கிரஸ் இருந்தாலும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அது அவங்க கடந்த கால 5 ஆண்டு காலத்தில் நடந்த சம்பவங்களை மிக எழுத்துள்ள சமூகம் இது மாதிரி காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்ட் அது மாதிரி ஒன்று திரண்டு வந்திருக்கு. நம்ம 2009 பார்த்துருக்கோம். 2009 தேர்தலில் வந்து ஈழத்து பிரச்சனையை தான் ஒரு ஹைலைட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ அப்ஸ்லாம் ஒன்றும் நடக்கல. அப்படியே அதை குடி தோண்டி போயிடுச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பிஜேபி வந்தாச்சு. தமிழகம் சார்ந்து நான் சொல்ற பேன் இந்தியாவில் கேட்குறேன். பொதுவாகவே அப்படிதான் இருக்கு சார். அதாவது அந்த 4.5 வருஷத்து நடக்கிற சம்பவங்களை அந்த கடைசி 6 மாதங்களில் உட்காந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அது மூலமா ஒரு முடிவெடுத்து டக்குன்னு அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் முடிவெடுத்துடுறாங்க. இதுக்கு தூண்டுகோலா இருக்கிறவங்க தான் இந்த எழுத்தாளர் இயக்குனர்கள். அதுதான் ஒரு பரிதாபகரமான விஷயம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த குரல்கள் எல்லாமே வந்து டெல்லிக்கு எதிரான குரலாக தான் நான் பார்க்குறேன். அது பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், இது டெல்லிக்கு எதிரான குரல். இந்த குரல்கள் தொடரும். நாளைக்கு வந்து மோடி திரும்ப வந்தாலும் இல்லை ராகுல் காந்தி வந்தாலும் இது இப்படிப்பட்ட விவாதங்கள், இந்த குரல்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது அப்படியான ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்குது. மகிழன் எப்படி பார்க்கறாருன்னா சித்தாந்தத்துக்கு எதிரான கருத்தா தான் அவர் சொல்றாரு. அதான் சித்தாந்தங்கிற ஒரு சொல்லிட்டாலும் நம்ம வந்து அதான் ஒரு விவாதங்கள் ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் விவாதங்களை கொண்டு போக முடியும். ஸோ அதனால இந்த விவாதங்கள் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா நம்ம இதே விதமான விவாதங்களை நம்ம 60-70 வருஷம் முன்னாடி பார்த்தோம். இது தொடர தான் போகுது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்து வெறும் எதிர்ப்புகள் மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதலாக வந்து ஒரு வழிகாட்டுதல். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்குற 2 தேர்தல் வந்துருச்சு. இப்போ இதெல்லாமே கல அரசியல நம்ம என்ன வேணால் விவாதம் பண்ணலாம் சார். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கான இதை என்ன கருத்தாக்கலாம் பேசலாம். ஆனால் இன்னைக்கு தேர்தல் அரசியல் இருக்கும். அப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல். 2 பக்கமும் பார்க்குற 2 கூட்டணியும் முரண்பாடான கட்சிகள் கூட்டணி இருக்குது. இப்போ இல்லை இங்கே நான் ஒரு சாமானிய வாக்காளர் நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு இது காட்டுங்கன்னு சொல்லும்போது இந்த எழுத்தாளர் இயக்குனர்களும் இன்னும் மேலும் குழப்ப தான் செய்கிறாங்க ஒழிய ஒன்றும் எதிர்ப்பு பதிவு பண்ண வேண்டிய நேரமே இல்லை. அது எனக்கு வழிகாட்டுதல் வேணும். எந்த கூட்டணி ஓட்டு போகிறதுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய செய்தியை சொல்லுங்க. அது மாதிரி அவங்க சொல்லல. அப்படி யாரும் சொல்ல முடியாது. அதுதான் ஒரு கிளாரிட்டி. அப்படி ஒருவேளை சொன்னா இப்ப அரசியல் சாயம் பூசுறீங்க இல்லையா நீங்க? இல்ல இப்பவே அரசியல் சாயம் தானே அது. ஏன்னா நீங்க ஒரு எதுக்காக அது மாதிரி எதிர்ப்புகள் இந்த நேரத்துல எதிர்ப்புகள்ங்கிறது தேவையில்லாது. அதாவது இப்ப நீங்க தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சொல்லலாம். திடீர்னு ஒரு 100-150 எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமா நாங்க இது பண்றோங்கும் போது அதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வந்து சந்தேகப்பட தான் வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எதிர்ப்புகள் பதிவு பண்ணுங்க. எதனால் நான் இந்த எதிர்ப்பு செய்யறோம், இதுக்கு மூலமா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஏதாவது நீங்க கை காட்டுங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு நீங்க ஆதரிங்க ஏதாவது ஒரு கிளாரிட்டி ஒன்று வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவர் என்ன சொல்றாரு, படைப்பாளிகள் என்பது தெளிவற்ற சமூகத்தினுடைய வழிகாட்டி தான். அவங்களே ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது அது எந்த வகையில் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியுங்கிறதா அவருடைய கேள்வி. ராம்கி தன்னை பற்றி சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம கருத்து மாறுபட முடியாது. நான் அப்படி நினைக்கல. எழுத்தாளர் சரிங்க வலிக்கும் போது நாங்க ஏன்டா அடி இல்லை அவர் என்ன கேட்கறாரு, பாஜக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப நீ எழுத்தாளர் சமூகம் இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன் சொல்லல? நீங்க அவங்க மறுபடியும் அரசியல் இயக்கமாக்காதீங்க. அவங்க மக்களின் குரல் எல்லாத்தையும் அரசியல் இருக்குங்கிறாங்க அவர். அதுதான் திருப்பி சொல்றாரு. அந்த கேள்வி கேட்டேன், என்ன அரசியல் இருக்கு? எங்களை நீங்க ரொம்ப சிரமப்படுத்துறங்கிற அரசியல் இருக்குதானே செய்யும். வலிக்குதியா? நீ ரொம்ப சிரமப்படுத்துற, நடந்து போகவும் விட மாட்டேங்கிற.
நீ வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கல பரவாயில்ல, நீ மக்களின் என்ன குரல் சொல்றீங்கல்ல? சாப்பிடணும்? ஆமா நம்ம இயக்குனர் இப்ப அந்த எடுத்துங்களேன். சார், ஒரு emergency இல்ல, நான் period எழுத்தாளர்கள் எழுதிருக்காங்க. முடிச்சிடறேன். இப்ப இந்த இயக்குனர்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனை முன்னணி இயக்குனர்கள் இதுல இருக்காங்க நீங்க சொல்லுங்களேன். வெற்றிமாறன் யார்? கையெழுத்து போட்டது யார்? முன்னணி இயக்குனர்கள் யார் யார்? கேட்குறேன். இப்போ நீங்க ஓட்டு யார்கிட்ட கேட்குறீங்க? புட்சல்கிட்ட மட்டும் கேட்குறீங்களா இல்லை ஒன்றும் தெரியாத பராரிட்டு கேட்குறீங்களா? எல்லாத்தையும் தான் கேட்கறேன். கருத்து இருக்குல்ல, அப்ப வலிக்கிறவன் கேட்பான். அப்ப முன்னணி கேள்வி இயக்குனர்கள் கேட்பான். உடன்பாடு இல்லையான்னு நீங்க கேட்கறேன். முடிவு பண்ணாதீங்க. 10 லட்சம் வாங்க 1 கோடி வாங்குறவன் தான் அறிவாளி, அவன் சொன்னதான் கரெக்ட்னு சொல்லாதீங்க. கேட்க தைரியமா இருக்கிறவன் கேட்கறான். இப்போ எல்லாருமே மௌனமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்க மோடின்னு திருப்பி சொல்கிறோம். பிஜேபியினுடைய ஆட்சி நடக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் வந்து யாருமே தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்கலையா? ராஜீவ்காந்தி ஏற்றியோ இந்திரா காந்தி ஏற்றியோ யாரும் கொடுக்கலையா? ஏன் அந்த வந்து இந்திரா காந்தியோட இன்னொரு மகன் வந்து ஹெலிகாப்டரில் சுற்றிட்டு இருக்கும்போது 20 சதவீதம் சொல்லும்போது எல்லாரும் வந்து சண்டை போடலையா? வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள் என்கிறீங்களே, ஒரு மரம் நடுக்கு வீடு தான் நான் எழுதலையா? எனக்கு என்ன அரசியல் இருக்குது? எனக்கு வலிக்குது, நான் திருப்பி கேட்குறேன். வலிக்குதுன்னு கேட்குறவனெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் ஆடை சேர்த்துட்டு எனக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படியே அது கேட்பது தான் எதிர் என்றால் அதுதான் மக்கள். அது எதிர்நிலைப்பாடு தான் எழுத்தாளர் இயக்குனர் சமூகம்ன்றது ஒரு சின்ன நீங்க எப்பயும் கேட்டுட்டே இருக்கணும்னா கேட்பான். இல்ல ராசி, இப்போ இயக்குனர் சமூகம்ன்றது ஒரு சின்ன வட்டம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லாத பொழுது எந்த விதமான மெசேஜ் நீங்க கன்வே பண்றீங்க சொசைட்டிக்கு? கருத்து ஒரு பெரிய நடிகர் பெரிய இயக்குனர்கள் யாருமே இதை என்டாஸ் பண்ணவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இயக்குனர்கள் சொல்றதை மட்டுமே படைப்புலகத்தினுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுக்காதீங்க. ஏன் எடுக்கிறீங்க? அப்ப நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? கேள்வி அதுதாங்க. இதாவது நாங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சொல்றோமே, இது எந்த வகையில நியாயங்கிறதா கேள்வி. நீங்க வந்து முகங்களின் அளவு பாக்குறீங்களா? அவன் கேட்கிற கேள்வியினுடைய வீரியத்தை, சத்தியத்தன்மை பாக்குறீங்களா? ஒரு பாயிண்ட் அவன் என்ன இருங்க, அவன் என்ன கேட்கறான்? நீ வந்து என்னுடைய மத உணர்வை சென்ற இல்ல என்னுடைய கேள்வி சொல்ல விட மாட்டாங்க. கேட்கறான். அவங்க வந்து ஒரு இயக்குனர்கள் வந்து அதை மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலாக இயக்குனர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கத்து மூலமா கன்வின்ஸ் பண்ணி இயக்குனர் சங்கம் சார்பாக நாங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம்னு சொன்னா அது இன்னும் ஒரு அதோட தாக்கம் அதிகமா இருக்குமே. இயக்குனர் சங்கத்தையே காலி பண்ணலாம்னு முடிவு பண்றது அவரு. கேள்வியில என்ன தப்புடான்னா கும்பலாவான்றது. ஐயா, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை சொல்லுங்க. என்ன இந்த அறிக்கையில உங்களுக்கு என்ன கிளாரிட்டியில பிரச்சனை? வருஷம் பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் இதுல என்று சொல்வதன் மூலமாக ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க. பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் ஒரு வேண்டுகோள். சரி, வேண்டுகோள் தான் சொல்றேன். அதன் மூலமாக நீங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா பாஜகவுக்கு வாக்களிக்காங்க நிறைய ரீசன் சொல்றாங்க. அந்த ரீசன்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, அத நான் சொல்ல நீங்க வேண்டுகோள் விடுறீங்க. நீங்க அந்த கண்டென்ட் தாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க கருத்தாக்கம் புரியுது. நான் என்ன சொல்றேன், உங்க செயல் திட்டம் என்னன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க கூட அந்த அறிக்கை பாஜகவுக்கு இதன் பொருட்டு வாக்களிக்காதுன்னு சொல்லுது. அதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல, நான் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பப்ளிக்கா அந்த அறிக்கையை கொடுக்குறீங்க. மாற்று கருத்து இல்லங்கிறதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஏன் ஒரு வழிகாட்டு சொல்லுங்க? பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள். இப்போ நான் வந்து உங்க டீ கடையில் உட்காந்து அவனுக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றேன். இப்போ இந்த கேள்வி உங்களை கேட்கிறேன். இப்ப கேரளால ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, இவங்க இந்த வார்த்தையை கேட்கிற பாஜக வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. கேரளாவில் ஒரு வயநாட்டுல யாருக்கு வாக்களிக்கணும்? அவரு கேரளால வயநாட்டுல இந்த சைடு கம்யூனிஸ்ட் நிக்கிறாரு, இந்த பக்கம் காங்கிரஸ் நிக்குது. சார், பாஜக வாக்களிக்க கூடாதுங்க, யாருக்கு நான் வாக்களிக்கணும்? என்னைய காங்கிரஸ் ஆதரவு இல்ல, இந்த தெளிவற்ற நிலை ஏன்றதா அவருடைய கேள்வி. தெளிவற்ற நிலையெல்லாம் இல்லைங்க. நான் ஏதாவது கட்சி ஆதரிச்சு யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல மாட்டேன். எங்க நான் இது சாப்பிடாதீங்கன்றீங்க. வெரி குட், சாப்பிடல. உங்க பேச்சை கேட்டு நான் சாப்பிடாம இருக்கிறேன், பசிக்குது. அப்ப எதை சாப்பிடலாம் நீங்க சொல்லணுமா இல்லையா? வாக்களிங்க, வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு அரசியல். இதுதான் நுனிப்புல அரசியலானதான் கேள்வி. இந்தியாவில் கட்டாயமா வாக்களிங்கன்னு சொல்லவே முடியாது. சரியா? அப்படி சொல்லலாம் கூடாது. அதே போல இது வந்து இது ஒரு எஸ்கேபிசம் இல்லையா? எஸ்கேபிசம் இல்ல. எனக்கு நான் தனிப்பட்ட முறையில வாக்களி அது நோட்டால போட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம். நீங்க சொல்றது அவசியமே கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில ஓட்டு போடாதீங்க தான் இந்த ஜனநாயகம் வந்து இது வேற. you are just exactly deviating from the main agenda. ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொன்னு, இவங்க பொதுவா எழுத்தாளருடைய பயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பயம் இருக்குது. அவர் ஐயா தொடக்கத்தில் சொல்லும்போது, நம்ம வேற பாரம்பரியத்தில் வளர்ந்தவங்க, திராவிட இயக்க பாரம்பரியம் வேறொன்று இருந்திருக்குது. இங்கே கட்சிகள் வந்து ஊழல் கட்சிகள் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இங்கே தமிழக மண் இருக்குல்ல, அது பாரம்பரியமாகவே சனாதன எதிர்ப்பு கொண்டது. நான் சொல்லலை. ஐயாவுக்கு பிடிச்ச ரொம்ப நேசமான ஒரு தலைவர் அம்பேத்கர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய விவாதத்தில் அவர் சொல்கிறாரு, தெற்கு முற்போக்கானது, வடக்கு பிற்போக்கானது. வடக்கே திராவிட பாரம்பரியத்தை வடக்கு தானே வாழுது, தெற்கு தேய்ந்து தானே சொன்னாங்க. நிர்வாண சாதுக்களை காணலாம், சதி இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் உத்தரப்பிரதேசத்து போன்ற பெரிய மாநிலங்கள், இந்தி மாநிலங்களின் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் தொடருமானால் இந்தியாவில் உள்நாட்டு போர் மூலம் ஆபத்து இருக்கிறது, பெரிய மாநிலங்களை உருவாக்குறதுன்னு சொன்னார். சாதாரண விஷயம். தமிழ்நாட்டில் பிஜேபி தேராதுன்னு சாதாரண டீ கடையில் போய் யாரையா கேட்டால் கூட சொல்லுவாங்க, பிஜேபி தேராது.
அது ஊரறிந்த உண்மை. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அந்த பகுதியினுடைய இப்போ இந்தியா முழுக்க ஒரே வகையான அறிவு மட்டம் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. போன தேர்தலையும் தமிழகத்தை வச்சு பிஜேபி ஆட்சிக்கு வரல. இந்த முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை வச்சு வராது. பிரச்சனை எங்கே இருக்குது? நீங்கள் யாரோ போடுற ஓட்டுக்கு ஏன் தலையில் ஒருத்தரை கட்டுறீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை பயத்தில் இந்த டைமில் தயவு செஞ்சு அந்த ஊர் மக்களுக்கு ஏன்பா கொஞ்சம் அறிவோடு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம். சரிங்களா? நீங்கள் காங்கிரஸ் தான் ஓட்டு போடணும் அப்படி கிடையாது. காங்கிரஸ் கொண்டு வந்த அதே கொள்கையில் இவங்க காங்கிரஸை விட எந்த வகையிலையும் பிஜேபி மாற்றே கிடையாது. காங்கிரஸ் கொண்டு வந்த அதே பொருளாதார கொள்கைகளை இப்போ வந்து காங்கிரஸ் மேலே உங்களோட எதிர்ப்பு இருக்கு இயக்குனர் சார்பாக, இந்த படைப்பாளிகள் சார்பாக. காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா பொருளாதாரங்களையும் அப்படியே அமல்படுத்துறாங்க. ரெண்டு பேரும் காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவானா, காங்கிரஸ் தான் தாய் இயக்கம். காங்கிரஸ் தான் இந்துத்துவனுடைய தாய் இயக்கம், ஆர்எஸ்எஸ் தாய் இயக்கம். அங்கே தானே வந்தாங்க எல்லாரும். ஓகே 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 ஓகே. தொடர்ந்து இதற்கான விளக்கம் இந்த ராமூர்த்தி சொல்லணும். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது. திரு ராமமூர்த்தி, சரி, இந்த ஆட்சியில தான் வந்து படைப்பாளிகள் நிறைய விருதுகளை திருப்பி கொடுத்தாங்க. அதை உங்களால் மறுக்க முடியாது இல்லையா? மகிடன் சொன்னோட கேள்வியினுடைய பதிலை எதிர்பார்க்குறேன். இந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னா அதான் நான் பதில் கேள்வியாக என்ன கேட்க விரும்புகிறேன்னா, 1989 90 காஷ்மீரில் சொந்த மாநிலத்தை விட்டு அந்த மாநிலத்தினுடைய ஹிந்துக்கள் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்ட போது இதே சிந்தனையாளர்கள், இதே எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் எல்லாம் அதை கைதட்டி ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆக உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் உள்ள ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கப்படும் போது எல்லாம் யார் வெளியிடுறாங்க? காஷ்மீரில் ஹிந்து பண்டிட்டுகள் எவ்வளோ பேர்? காஷ்மீர்லேருந்து எல்லாத்துமே பள்ளத்தாக்கிலிருந்து அனைத்து ஹிந்துக்களுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 5 லட்சம் பேர் டெல்லியில் மட்டுமே அகதிகளாக இருக்கின்றாங்க. இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம் சார். டெல்லியில் அகதிகளா காஷ்மீர் பண்டிட்டுகள் இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது இப்போ இலங்கையிலிருந்து அகதிகளா கடைசி ரவுண்ட் இது விவாதத்துக்கான இடம். இலங்கையிலிருந்து அகதிகளா வந்து பஞ்சப்பராரிகள் சொந்த மாநிலத்தில் நீங்க சொல்லுங்க. ஏனென்றால் இல்லை இந்த எழுத்தாளர்கள், இந்த இயக்குனர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் எல்லாருக்குமே தெளிவான ஒரு முகம் இருக்கின்றது. நண்பர் மகிழ்மலை அவருக்கு வந்து இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள். இந்த இடதுசாரி சித்தாந்தத்துக்கு எப்பயுமே ஒரு மிக முக்கியமான இதில் இருப்பாங்கன்னா அவங்க தெளிவாக இருப்பாங்க, மற்றவங்கள குழப்பிடுவாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து என்னென்னா குட்டையில் குழப்புறது தான் அவங்க வேலை. அதுலேயும் வந்து இந்தியாவில் வந்து என்னென்னா அந்த ஹிந்துக்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்மூடித்தனமாக எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கின்றது. அதனால தான் அந்த இடதுசாரி சித்தாந்தம் வந்து மேற்கு வங்கத்திலேருந்து காணாமல் போச்சு. தலைப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த எலெக்ஷன்ல இருந்து அவர்கள் வந்து கேரளாவிலையும் காணாமல் போவாங்க. ஆக களத்திலிருந்து காணாமல் போகக்கூடிய ஒரு சித்தாந்தம், உலகம் முழுக்க வந்து வெவ்வேறு காரணங்களால் காணாமல் போன ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்திய நாட்டில் வந்து ஒரு விசேஷமான அந்தஸ்துக்கு வருது. ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் துரத்தி எடுக்கப்பட இருக்கின்றார்கள். அதற்கு முன்னோட்டம் தான் இவர்கள். ஓகே, திரு ராஸ், இறுதிவாதமாக 2 பேரும் சித்தாந்த ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ இல்லை. நான் அந்த பசி எடுத்தா வேதாந்தமாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமாம், பசி எடுத்தா ஐயோன்னு கத்துறவன் தான் நான் இந்த அரசியல் அமைப்பில் எப்படி பார்க்குறேன்னா, சாதாரண மக்களை அச்சுறுத்துகிற ஒரு ஆட்சியாக 5 ஆண்டு இருந்தது என்பது ஒரு பொதுவான கருத்து. அந்த கருத்தின் நிலைப்பாட்டோடு எதிர்க்கிறவர்கள் தான் இந்த எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர் மகிழ்நன் சொன்ன மாதிரி உள்ள சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்தியா பல பிரச்சனைகளோடு இருக்கிற போது நீங்கள் திருப்பி மதம், காஷ்மீர் எல்லை சொல்லிக்கொண்டு சொந்த நாட்டு மக்களையே வஞ்சிப்பது, பட்டினியாக இருப்பது, புயல் இருக்கும்போது கண்டும் காணாமல் இருப்பது, ஓட்டுக்கு மட்டும் வருவது என்கிற நிலைப்பாடு வரக்கூடிய இந்த அரசியல் ஆட்சியை இந்த எழுத்தாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதில் நியாயம் இருக்கிறது. அரசியல் சாயம் பூசிவிடாதீர்கள். எல்லா கட்சியிலும் எழுத்தாளர் இருக்காங்க, உங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். திரு மகிழன், இறுதிவாதமாக டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே ஒரு தீவிரவாதத்தை ஏவி விட்ட ஆட்சி. மக்களை வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு சுருக்கு பையில் முடிஞ்சு வச்சிருந்த பைசாலாம் பிடிங்கி வெளியே எழுத்து போட்டு அவங்கள வந்து சாகடிச்ச ஆட்சி. இதுகிட்ட எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் முதல்ல தொடங்கும்போது என்கிட்ட கேட்டீங்க, ஏன் பிரதான நாயகர்கள் இது குறித்து குரல் கொடுக்கலன்ட்டு. அவங்களுக்கு இந்த ஆபத்து புரியலை. ஒருவேளை இன்றைக்கி இவங்க குரல் கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு இவங்களாம் ஹீரோவாக இருக்க மாட்டாங்க. இந்தியாவின் ஹீரோவாக நாத்துராம் கோட்ஸே அப்படின்னு நாத்துராம் கோட்ஸே போல்தோன்னு சொல்லி மராட்டியில் வந்து பேசிட்டு அவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. மக்கள் டம்பிகள் ஆக்கப்படுவாங்க. மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். திரு ராம், நம்ம தேட்டரில் சினிமா பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கவங்க யார் என்ன ஜாதி என்ன மதம்லாம் பார்க்குறது இல்லை.
ஒரு பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம எழுத்தாகட்டும், சினிமா ஆகட்டும், அதில் பங்கேற்கும் கலைஞர்கள், எழுத்தாளர் எல்லாருமே வந்து அதை தாண்டி தான் நம்ம யோசிக்கிறோம், அப்படி தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட கலைஞர்கள் சென்சிட்டிவாக கொஞ்சம் இருக்க வேண்டிய, எமோஷனலுக்கு அடிமையாகி டக்குன்னு ஏதாவது ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து அதன் மூலமாக வாக்காளர் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அது தப்பான ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதனால வந்து கலைஞர் இன்னும் கொஞ்சம் ஒரு படியாக அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகே நண்பர்களே, படைப்பாளிகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே கருத்து சுதந்திரம் என்பது உண்டு. படைப்பாளிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு. படைப்பாளிகள் என்பவர்கள் காலத்தின் கண்ணாடி. அதனால் அவர்கள் கருத்து சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் வெகுண்டெழுவது இயற்கைதான். எந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பு வாக்குகளாக மாறும், யார் இந்த தேசத்தை இயக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் மே 23 அன்று தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் விவாத களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். மற்றொரு விவாத களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.